வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஓடுல மெயில் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் ஆகட்டும், இல்லைனா சேல்ஸ் பர்ச்சேஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சப்ளையருக்கு வந்து நம்ம ஒரு மெயில் வந்து கொடுப்போம், கரெக்ட்டுங்களா? ஸோ அது மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து ஓடில் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து மணிக்கு நம்ம வந்து சப்ளையருக்கோ கஸ்டமருக்கோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அந்த ஃபார்மெட்டில். ஸோ அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி மெயில் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயில் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆல் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து மாடல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக நம்ம மாடியூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மெயில்ஸ் எல்லாமே எப்படி போகணும் அப்படின்ற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டருக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம் சென்ட் டு கஸ்டமர் அண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காண்டி கொடுக்குற டெம்ப்ளேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ்டு அதுக்கான டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடியூலுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு வெண்டர் வித் தி பர்ச்சேஸ் ஆர்டர் அட்டாச்மெண்ட். அதாவது அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து அட்டாச்மெண்ட்டோட நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான டெம்ப்ளேட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டில். அதேமாரி மேனுவலி வெண்டர் ரெக்வஸ்ட் கொட்டேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொட்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, சிஆர்எம்ல லீட் ஃபாலோவுக்காக நான் வந்து அந்த கஸ்டமருக்குலாம் நான் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்றேன். ஸோ அதுக்காக நான் நியூவாக ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஃபாலோஅப்புக்காக. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே நியூ இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட்டோட நேமு நான் வந்து ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபாலோ அப் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நேம் கொடுத்துக்கிறேன். தென் அது வந்து அப்ளைஸ் எதில் வந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து லீட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது, நான் வந்து சேம் ஃபாலோ லீட் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லீட் ஃபாலோ அப் ஆர் என்கொயரி ஃபாலோ அப் எதனாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். சப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாடி ஆஃப் கண்டென்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த சென்டர் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மெயில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஃபால்ட் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் ரிப்ளை டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக லாங்குவேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோ டெலிட்டு, அப்புறம் ஷெட்யூல் சென்ட் டேட்டுக்கான ஷெட்யூல் வந்து நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் அட்டாச்மெண்ட் இது எல்லாமே இதில் வந்து அட்டாச்மெண்ட்டோட போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஓனர் ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து லீடு வந்து போய்க்கிறேன் மாடலில். ஸோ லீடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ அப் டெஸ்ட்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஆர்எம் மாடியூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீட் செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லீட் செக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூ 1 2 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த லீடுக்குள்ளே கஸ்டமருக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஆக்ஷனில் சென்ட் டு மெயில் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து நமக்கு வியூ ஆகும். ஃபாலோ அப் டெஸ்ட்டுன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? அதான் நம்ம நியூவாக கிரியேட் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் கொடுத்த உடனே கண்டென்ட் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தென் இதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச்மெண்ட் ஏதாவது கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் இந்த பேஜை ரிப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெயிலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மெயிலையும் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் லீட் ஃபாலோ அப்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டியர் சார் அண்ட் மேடம் அந்த கண்டென்ட்டோட நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லீடு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெயில் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வரக்கூடிய வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே டியர் சார்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இன்கேஸ் நம்ம வந்து லீடுக்கு வந்து நம்ம வந்து பல்காக ஒரு மெயில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து லீடு டேரெக்டாக ஒரு 5 லீடுக்கு டோட்டலாக நம்ம வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இண்டிவிஜுவலோட கான்டாக்ட் நேமோட போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.